இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வசமாக அம்பலப்பட்டிருக்கிறார். ரொம்ப குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் தொடர்ந்து கேட்ட ஒரு விஷயத்தை கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு மகாராஷ்டிராவுக்கு மட்டும் இன்றைக்கு ஒரு முக்கியமான திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்ததன் மூலமாக பாஜக, குறிப்பாக அமித்ஷா அவர்கள் அம்பலப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி தான் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. என்ன நடந்தது? பிஎம் கேர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபண்டு நமக்குலாம் ஞாபகம் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் கணக்கே கொடுக்காம அதில் பல விஷயங்கள் பல ஆயிரம் கோடிகள் வந்து குவிஞ்சுக்கிட்டு இருக்கு என்கிற குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது, அதே போல மகாராஷ்டிராவில் சிஎம்முக்கு ஒரு ரிலீஃப் ஃபண்டு, வெளிநாட்டில இருந்து எவ்வளவு வேணாலும் டொனேஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்தியாவிலேயே முதல் முறையாக மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு மட்டும் ஏன் ஒப்புதல் அளித்திருக்கிறார் அமித்ஷா? அதன் பின்னால் என்ன நடந்தது? தமிழ்நாடு, கேரளா எப்படி எல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது? இந்த சூழலை எப்படி பாஜக கையாளுகிறது என்கிற விஷயங்கள், அது தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய ஆவணங்களை விரிவாக அலசுகிறது தமிழ் குரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. The Wireல ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய பீஸை பார்க்குறோம். MHA which once denied foreign aid to flood hit Kerala gives FCRA permit to Maharashtra relief fund அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்படியே எடுத்தோம்னா ஹிந்துனுடைய ஹெட்லைன்ஸை பார்ப்போம். Center allows Maharashtra CM's relief fund to receive foreign funds. This is the first time that Home Ministry has granted FCRA note to a state government relief body. ரொம்ப முக்கியமானது. சுதந்திர இந்திய வரலாற்றில் இதுவே முதல் முறை அப்படின்னு மோடி அவர்கள் வந்த பிறகு பல விஷயங்களை நம்ம நிச்சயமாக சொல்லலாம். நீங்கள் டிமானிட்டைசேஷன்லாம் அவர் முகமது பின் துக்ளக்கு அப்புறம் அவர் தான் யோசிச்சார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்லலாமாங்கிற விவாதங்கள் ஒரு பக்கம். இதுக்கு நடுவில் தான் பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று அவர் கொண்டு வந்தார். அது இது வரைக்கும் யாரும் செஞ்சதில்லை. அதுக்கு முன்பாக பிரதமர் அல்லது மத்திய அரசின் சார்பாக அவங்க ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுங்கிறது இருந்திருக்கு. அதுக்கான அக்கௌண்ட்ஸ் இருக்கிறது. இவர் என்ன பண்ணுறாரு? பிரதமருடைய பேர் இந்திய லோகோ யூஸ் பண்ணிப்போம், ஆனால் கணக்கை வந்து நாங்கள் சிஏஜி ரிப்போர்ட்டுக்குள்ளேயோ இல்லை ஆடிட்டிங்குள்ளேயோ எங்கேயுமே காட்ட மாட்டோன்றதே மிகப்பெரிய சிக்கலாக அந்த காலகட்டத்தில் மாறியது. எவ்வளோ வந்துச்சு, வெளிநாட்டிலேருந்து எதுக்கு கொடுக்குறாங்க, கொடுத்த கம்பெனிக்கு நீங்கள் இங்கே வேறு ஏதாச்சும் உங்களுக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்களா, இப்படியான பல கேள்விகள் எழுந்தது. இந்த சூழலில் மோடி அரசு அல்லது பாஜகவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு விஷயம், மாநிலங்களுக்கு நாங்கள் அதிகாரத்தை கொடுக்க மாட்டோங்கிறதா அவங்களுடைய மோட்டோ. அது ஆர்எஸ்எஸ் அந்த காலத்திலேயே சொன்னது தான். இப்போ அவங்க இந்தியாவில் முதல் முறையாக ஒரு முதலமைச்சர் அவருடைய ஃபண்டுக்கு அவர் கலெக்ட் பண்ணக்கூடிய அதுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்க அனுமதி அளித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி. அதாவது பிஎம் கேர் மாதிரியே ஒரு சின்ன லெவலுக்கு. ஏன்னா பிஎம்னும் போது பிரதமர் மோடி உலகம் முழுக்க போகிறாரு, விஸ்வகுரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் போகிறேன்னு இது வரைக்கும் 11 முறை ட்ரம்ப்பு நான் சொல்லி தான் அவர் போகிறப்ப வரப்பெல்லாம் மைக்கை பார்த்தாலே வந்து சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை மோசமாக ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை நம்ம ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சாலும் கூட இப்போ பிரதமருக்கு கிடைக்கிற அளவு கிடைக்கலனாலும் வேற அளவுக்கு நமக்கு ஃபண்டு கிடைச்சா போதும் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு மகாராஷ்டிரா வந்திருக்கிறதோ அப்படிங்கிற செய்தியை தான் பார்க்கணும். இப்போ இதில் தமிழ்நாடு, கேரளாங்கிற அந்த ஒப்பீடு நம்ம எடுத்தோம் இல்லையா, அதை எங்கேருந்து வருதுங்கிறத பேசிடுவோம். நமக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கும், கேரளாவில் கடந்த முறை வயநாடு நிலச்சரிவாகட்டும், அதற்கு முன்பாக ஒரு மாபெரும் மழை வெள்ளம் அப்படிங்கிற சம்பவம் நடந்தது. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் நீங்கள் கடந்த ஆண்டு நம்ம சந்தித்த ஃபெங்கல் புயல் ஆகட்டும், அதற்கு முன்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த பகுதிகளில் அடித்த பெருவெள்ளமாகட்டும், ட்ரெயின் எல்லாம் உங்களுக்கு அப்படியே நின்னதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் கேரளாவில் அடிபட்ட போது கேரளாவிலேருந்து பலரும் இன்றைக்கு வெளிநாடுகளில், கல்ஃப் பகுதிகளில், மற்ற இடங்களெல்லாம் பணிக்கு போயிருக்கிறாங்க. அங்கே இப்போ அதே போல் சில நாடுகளோடும் கூட நல்ல ரேப்போர்ட்டில் இங்கேருந்து ஹியூமன் கேபிட்டல், ஹியூமன் ரிசோர்ஸ் அங்கே போயிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வகையிலும் கூட சில ஒப்பந்தங்கள் வேறு வேறு காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக போடப்பட்டது. கேரளாவில் வெள்ளம் வருகிறது, பெருமழை பெய்கிறது, இந்த நேரத்தில் நாங்கள் நிதி கொடுத்து உதவ விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னபோது அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது, இந்தியன் கவர்மெண்ட் அதை அலோவ் பண்ண முடியாதுன்னு அன்றைக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லி தடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா நம்முடைய மோடி அரசு. அவங்களுக்கு இப்போ எங்கேருந்து இவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிற கேள்வி தான் வருது. வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்கி எங்கள் மாநிலத்தை நாங்கள் வளர்க்க வேண்டும் என்று கிடையாது என்று வீரவசனம் பேசிய கேரளாவுக்கு நடந்தப்ப நிறுத்தியது பாஜக அரசு. அன்றைக்கும் உள்துறை அமைச்சராக அமித்ஷா அவர்கள் தான் இருந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. நீங்கள் ரொம்ப கொண்டு போக வேண்டவர்கள் அமித்ஷாவுக்கு முன்னாடி அப்படின்னாலும் கூட திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் இருந்திருக்காரு. மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் போது தான் ஆச்சா இல்லை. இப்போ வயநாடு நிலச்சரிவுக்குமே யாரும் கொடுக்க வந்தாங்களான்னு தெரியல, அதுக்கு முன்னாடி கொடுக்க வந்ததை முடியாது அப்படிங்கிறத நிறுத்திட்டாங்க. இப்போ இதில் ஏன் நம்ம அமித்ஷா அப்படின்னு சொல்கிறோன்னா, அவர் தான் இந்தியாவினுடைய தேசிய பேரிடர் மீட்பு
படை அந்த பணிகள் இருக்கு இல்லையா, அதனுடைய அமைச்சராக, மத்திய அமைச்சராக நம்முடைய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் இருக்கிறார். அதே போல் கோஆபரேட்டிவ் கூட்டுறவு சொசைட்டிகள் அதுக்கும் அவர் தான் இருக்கிறார். இதன் அடிப்படையில் தான் நம்ம திரும்ப திரும்ப உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அப்படின்னு குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது. இப்போ ஃபட்னாவிஸ் அவர்களுக்கான இதுக்கு மட்டும் வெளிநாட்டு நிதி நமக்கு என்ன புரியலன்னா, அந்த எதுக்கு அதை நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாருன்னா சோஷியல் ப்ரோக்ராம்ஸ்க்காக அப்படின்னு குறிப்பிடுறார். கடந்த காலத்தில் இதே மாதிரியான விஷயங்களை கொண்டு வரும்போது இது வரைக்கும் இப்படி வெளிநாட்டு ஃபண்டை வாங்கிக்கலாம்னு அலோவ் பண்ணது 2 தான். ஒன்று பிஎம் கேர், அப்புறம் பிரதமர் மோடியே நான் வசூல் பண்ண போகிறேன்னா அமித்ஷா அவர்கள் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஸோ அது கிடையாது, அங்கே அலோவ் பண்ணி தான் ஆகணும். இரண்டாவதாக இப்போ ஃபட்னாவிஸ். இதில் நமக்கு இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, நீங்கள் ஃபட்னாவிஸ் அஃப்கோர்ஸ் அவர் பாஜகக்காரராக இருக்கிறார், ஆர்எஸ்எஸ்ஸால் வளர்த்தெடுக்கப்பட்டவராக இருந்தாலும் மகாராஷ்டிராவில் பெரிய அளவுக்கு மொபிலைஸ் பண்ணுவது அப்படிங்கிறது பாஜகவுக்கு தேவையாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ அவுரங்கசீப்பினுடைய அவர் புதைக்கப்பட்ட இடத்தை தோண்டி கல்றையை வேற இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சில மாதங்களுக்கு, ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய அளவுக்கு போராட்டத்தை அங்கே இருக்கக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட இந்து மகாசபாவினுடைய அவர்களுடைய அந்த கிளை அமைப்புகள் பல இருக்காங்க இல்லையா, ஆர்எஸ்எஸ் அவுட்லெட்ஸ் எல்லாம் பெருசாக போராட்டம் பண்ணாங்க. அப்படி போராட்டம் நடத்திய போது இதே தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர் பிஜேபி முதலமைச்சர் தான், ஆர்எஸ்எஸ்ஸால் உருவாக்கப்பட்டவர் தான் அப்படின்னாலும் கூட அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இது இப்படியே தொடர்ந்து கொதிநிலையில் இருந்ததுன்னா என்னுடைய மகாராஷ்டிராவுக்கு வரக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அடி வாங்கிடணும்னு ஒரு வார்த்தையை சொன்னார். நீங்கள் சென்சிபிளாக குறைந்தபட்ச புரிதலுடைய யாராக இருந்தாலும் அப்படி தான் பேசுவாங்கங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. நான் பாஜகக்காரன் தான், ஆர்எஸ்எஸ்காரன், நான் கொடியை எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து இங்கே ராமர் இந்துத்துவா எல்லாத்தையும் பேசுவோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த மாநிலம் இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் கேபிட்டலாக இருக்கிறது, அதை நாங்கள் காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. ஒரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஐயோ இங்கே மசூதியை போய் அடித்தோம்னா இல்லை போய் இடித்தோம்னா கலவரம் பண்ணோம்னா யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்களே அப்படின்லாம் அவர் வருத்தப்படுவதற்கான தேவை பெருமளவுக்கு இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது அவங்களே. ஸோ அந்த பிரச்சனை இவருக்கு இல்லை. இப்போ இவருக்கு இது வெறுமனே இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது தானா அல்லது வேறு விதத்தில், ஏன்னா இப்போ முதலமைச்சருடைய பேருக்கு ஃபாரின் ஃபண்ட்ஸுன்றாங்க. இந்தியா முழுக்க கரெக்டாக உங்களுக்கு 2015க்கு பிறகு அமித்ஷா அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வராங்க, ஒரு புதிய பாலிசியவே மாற்றுறாங்க. அது என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ஜிஓக்கள் இவர்களுக்கு வரக்கூடிய வெளிநாட்டு ஃபண்ட்ஸை நாங்கள் முறைப்படுத்துகிறோன்னு சுமார் 20,000 என்ஜிஓக்களை கம்ப்ளீட்டாக ஃபண்ட்ஸ் வர்றதெல்லாம் சோக் பண்ணி அவங்களுடைய ஃபண்டிங்கே காலி பண்ணக்கூடிய வேலையை மோடி அரசு செய்தது. அதில் ரொம்ப முக்கியமாக யார் யாரெல்லாம் இவர்கள் குறித்துங்கிறத டேட்டாவை எடுத்து பாஜகவை அம்பலப்படுத்தினார்களோ பல்வேறு சர்வதேச அமைப்புகளும் கூட அதில் இருந்தார்கள். உதாரணத்துக்கு ஆக்ஸ்ஃபாம் இந்தியா, அதே போல் திங்க் டேங்க்ஸாக இருந்த சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச், அதே போல் மீடியா போர்ட்டல் நியூஸ் கிளிக் போன்றவர்களுக்கு எல்லாமும் கூட வெளிநாடுகளிலிருந்து ஃபண்டு வாங்குறது காலி பண்ணோம்னா இவங்களை எதிர்த்து அவங்க ஆய்வு செய்கிறாங்க, கட்டுரைகள் எழுதுகிறார்கள். இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு மதப்பதற்றம் அதிகமாகிறது, பாஜக இந்துத்துவாவை முன்னிலைப்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை தாக்குகிறது, இதெல்லாம் வெளியில் போகுது சர்வதேச அளவுக்கு. ஏன்னா அவங்க இங்கே இருந்து இங்கே நீ ஆஃபீஸ் போட்டு ஒர்க் பண்ணி டேட்டா எடுக்கிறியா, உனக்கு ஃபண்டே இல்லைன்ட்டுனா நீ யாரை போட்டு ஒர்க் பண்ணுவேங்கிற அந்த டோனில் தான் சுமார் 20,000 அமைப்புகளினுடைய FCRA லைசன்ஸ் அந்த வெளிநாடுகளிலிருந்து இங்கே வரக்கூடிய பணத்தை முறைப்படுத்தினங்கிற பேரில் மொத்தமாக காலி பண்ணார் அமித்ஷா அவர்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். 2024 தான் பிப்ரவரியில் 2024 தேர்தலுக்கு முன்பாக இந்த வேலையை அவர்கள் செய்தார்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது. பின்னைய டேட்டுக்கு 16,000 நிறுவனங்கள் தான் FCRA ரெஜிஸ்டர்ட் என்ஜிஓஸாக இந்தியா முழுக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் மிக அதிகமாக FCRA லைசன்ஸ் போட்டிருந்தது கிளியர் பண்ணப்பட்டது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் தான். அவங்க லைசன்ஸ் வந்து அங்கே மாநில அரசுகளை கூட கொடுக்கலாம். அந்த இதை அப்படி கொடுத்து அதிக அளவுக்கு மாநில அரசு கொடுத்தது கேன்சல் பண்ணப்பட்டது உத்தரப்பிரதேசம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2,500 ஆர்கனைசேஷன்ஸ்க்கான FCRA குறிவைத்து கலைக்கப்பட்டது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் தரவுகளாக இருக்கிறது. இப்போ நம்ம கேட்கக்கூடியது, நம்ம வந்து இது வந்து FCRA வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு வாங்கி தான் செய்யணுமா? கடந்த காலத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் பீரியடில் கூட மிகப்பெரிய அளவுக்கான நிலச்சரிவுன்னு நினைக்கிறேன், கிளேஷியர் மெல்ட், அது சார்ந்த கிளேஷியர் பஸ்ட் நடந்தப்போ அப்படின்னு ஞாபகம். அந்த சமயத்தில் வெளிநாட்டிலேருந்து கொடுக்கும்போது இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அவங்களும் கூட டாக்டர் மன்மோகன் சிங் பீரியடில் சொன்னாங்க. பட் அதுக்கு பிறகு அது எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலமா இல்லை இவங்க ஆளக்கூடிய மாநிலமாங்கிறத தாண்டி ஒரு வேலை செய்யப்பட்டது இல்லையா? இங்கே அது செய்யப்பட்டதாங்கிறது தான் நம்முடைய கேள்வி. அதற்குள் அரசியல் வருகிறதோங்கிறது. ஏன்னா நீங்கள் குஜராத்தில் பெருவெள்ளம் வந்து நிற்கிது அப்படின்னா
பிரதமர் காலையிலேயே அவருடைய தனி விமானத்தை எடுத்துக்கிட்டு சிறப்பு விமானத்தில் போய் மேலே இருந்தாச்சும் பார்வையிடுறாரு, ஹெலிகாப்டரில் பார்வையிட்டுட்டு உடனடியாக ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறாரு. ஆனால் தமிழ்நாடு வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த இடம் தான் உங்களுடைய அரசியல் பொலிட்டிக்கலாக நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாதோ அதற்குள்ளே உள்ள புகுந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்களோ அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நமக்கு ரொம்ப சமீபத்திய உதாரணம் ஃபெங்கல் புயல். ஃபெங்கல் புயலில் தமிழ்நாடு சம்பவம் நடக்கிறது, நடந்த உடனடியாக கேட்கக்கூடியது தமிழ்நாடு அரசு எங்களுக்கு இடைக்கால நிதியாகவே நீங்கள் 2000 கோடியை ஒதுக்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. பிரதமர் சொல்கிறது எல்லா நடவடிக்கைகளும் எடுக்க உத்தரவிட்டிருக்கிறேங்கிறத தவிர ஃபண்டை பற்றி பேசலை. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 3 வாரம் ஆச்சு. சில மதிப்பீடுகளை போட்டுட்டு சுமார் 8000 கோடி வரைக்கும் கேட்கப்பட்டது. 6675 கோடி அப்படிங்கிற ரிலீஃபை வந்து நீங்கள் அதுவும் எதுக்கு அப்படின்னா மீட்பு பணிகளை மேற்கொண்டு திரும்ப எல்லாரையும் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த இடங்களை கிளியர் பண்ணதான், மறுபடியும் அதை கட்டமைக்கணும்னா கூடுதல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான நிதி தனி அப்படின்னு ஒரு 6000 கோடி கேட்கப்பட்டது. ஆனால் அந்த இடைக்கால நிதி 2000 கோடி ப்ளஸ் இது மீட்பு பணி கட்டமைப்பு இதுக்கான விஷயங்கள், அதாவது இருக்கிறத கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு 6000 கோடி 8000 கோடி கேட்டால் எவ்வளோ கொடுத்தாங்கிற செய்தியை பாருங்கள். சென்ட்ரல் ரிலீஸ் 944 crores டு தமிழ்நாடு ஃபார் சைக்ளோன் ஃபெங்கல் ரிலீஃப் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இதில் ஹைலைட் என்னென்னா நமக்கு 2 ஃபண்டு இருக்கும், என்டிஆர்எஃப், எஸ்டிஆர்எஃப். எஸ்டிஆர்எஃப்ங்கிறது ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு, மாநில அரசுக்கான மாநில பேரிடர் மீட்பு நிதி. நேஷ்னலுங்கிறது மத்திய அரசினுடையது. இதில் மாநில இதுலேயே நம்மளோட ஷேர் இருக்கும், மத்திய அரசும் அதில் ஷேர் கொடுக்கணும். இது போக சென்ட்ரல்லேருந்து அவங்க கொடுக்கக்கூடிய பேக்கேஜாக என்டிஆர்எஃப் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு இந்த தொகுப்பில் மத்திய அரசினுடைய நிதி அப்படிங்கிறதே அவங்க ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு அம்பலப்பட்டது. அந்த 900 கோடியும் கூட நம்முடைய கான்ட்ரிபியூஷனாக ஏற்கனவே சேர்த்து பின்னாடி வருங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்படுகிற நிதியிலிருந்து தான் அந்த சமயத்தில் கொடுத்தாங்கிறது ஆர்டிஐ டேட்டா மூலமாகவே இந்த காலகட்டத்தில் வெளியே வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதே என்டிஆர்எஃப் விவகாரம் வரும் பொழுது நாங்கள் இதை வந்து தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னு எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் பாதிக்கும் போதெல்லாம் பாஜக பேசியது. உங்களுக்கு கேரளாவில் நடந்த நிலச்சரிவோ அல்லது அதற்கு முன்பு வந்த வெள்ளமோ, தமிழ்நாட்டில் நடந்த வெள்ளமோ, இல்லை மற்ற பெருமழையோ, அல்லது கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவுக்கு கடந்த ஆண்டுக்கு முந்தின ஆண்டு வறட்சி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு இருந்தது. சித்தராமையா கவர்மெண்ட் திரும்ப வந்த பிறகு அவங்க சந்தித்த மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் அப்படின்னா அது ட்ராட், அந்த வறட்சி தான். தண்ணீர் பஞ்சம் பெருமளவுக்கு போச்சு. நீங்கள் வந்து தண்ணீர் லாரிகளின் பின்னால் மக்கள் ஓடக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது அந்த ட்ராட் பீரியடில் கர்நாடகாவினுடைய தலைநகரமான பெங்களூரிலேயே நடைபெற்றதெல்லாம் பார்த்தோம். குறிப்பிட்ட சில நேரம் மட்டும்தான் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே அந்த 1 hour மட்டும்தான் தண்ணி வரும், நீங்கள் அதுக்குள்ளே பிடிச்சிக்கிட்டாதாங்கிற அளவுக்கு ஒரு பீக்கு போச்சு. இதெல்லாம் பேரிடராக அறிவிக்க வேண்டும் அப்படின்ட்டு அவங்க முயற்சி பண்ணும்போது அவர்கள் ஒப்புக்கொள்ளவே இல்லை. நவீன் பட்நாயக் இருந்த காலகட்டம் வரைக்கும் ஒடிஷாவில் பெய்யக்கூடிய மழை, பெருமழை, அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கூட அப்படி தான் பார்த்தாங்க. ஏன்னா நீங்கள் நேஷனல் டிசாஸ்டர்னு அறிவிச்சிங்கன்னா என்டிஆர்எஃப்லேருந்து அதுக்கு சில பேக்கேஜஸை கொடுக்கணுங்கிற ஒரு தேவை வரும். மத்திய அரசு எதுக்கு நிதி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து வெளிநாட்டிலேருந்து கொடுக்கக்கூடாதுன்னா எங்கள் நாட்டை நாங்கள் பார்த்துப்போன்னுட்டு நீங்கள் அழுத்தம் திருத்தமாக பேசுவீங்க. அந்த மன்மோகன் சிங் பீரியட், டாக்டர் மன்மோகன் சிங் நான் சொல்ல வந்தது அன்றைக்கி அது சுனாமி ரிலீஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் மத்திய அரசு அதை ஏற்றுக்கலை. 2004 இறுதியில் ஆழிப்பேரலை வந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு உதவிகள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு டாக்டர் மன்மோகன் சிங் அரசு UPA 1 அதை மறுத்துட்டாங்க. ஸோ அது ஒரு த்ரோ பேக்னு பார்த்தோம்னா, ஆனால் அவர்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்டது நம்ம ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் அப்படிங்கிறதுக்கு மீட்பு பணிகளை குறைத்ததோ இல்லை மற்ற விஷயங்களோ மற்ற நிதியங்களை மூவ் பண்ணுறதோ இதில் என்ன பண்ணாங்கிறது இருக்குது. நீங்கள் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு கேட்டால் கேட்குறதுல சின்ன ஷேர் தான் ஒதுக்குவாங்கங்கிறது எல்லா காலகட்டத்திலும் இருக்கிறது. ஆனால் போதுமான அளவுக்கானது அப்படிங்கிறது எவ்வளோன்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய குரலையே கேட்காமல் இருப்பதும், இதில் நான் குறிப்பிட்டதை போல் தேசிய பேரிடர்னு அறிவிச்சா கூடுதல் நிதி கொடுக்கணும். கர்நாடகா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கு போட்டு குறைஞ்சபட்ச நிதியாச்சு விடுவீங்கன்னு ஒரு டேர்மை வாங்குச்சு. அதுவும் 2024 எலெக்ஷன் வர்றதுனால டக்குன்னு மோடி ரிலீஸ் பண்ணிட்டு நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு அவர் அதை எழுதினார். அதுக்கு தகுந்த மாதிரி கேரளாவில் உங்களுக்கு, கர்நாடகாவில் அவங்களுக்கு கொஞ்சம் பலனும் கிடைத்தது. அது இருக்கிற 25 தொகுதிகளில் பெருவாரியானது அவங்க தான் ஜெயித்தாங்க. ஒரு 7-8 தான் காங்கிரஸுக்கு போச்சு ஆளுங்கட்சியாக இருந்துமே. ஸோ அது வேறு விதமான ஈக்குவேஷன் வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் இப்படி இந்த விஷயம் பிரதமர் PM கேர் ஃபண்ட்லேயே இன்றைக்கி இல்லாத டிரான்ஸ்பரன்சி போல் நீங்கள் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அல்லது ஆண்டுக்கு 1-லேருந்து 1.5 லட்சம் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த 1-லேருந்து 1.5 லட்சம் டிரான்சாக்ஷன் வருது வெளிநாடுகளில் இருந்து என்று சொன்னால் என்ன ஏதுன்னு நாங்கள் வெளியில் வைக்கவும் மாட்டோம் அப்படிங்கிறது ஏதோ ஒன்றை மறைத்து நீங்கள் இவ்வளோ பெரிய பணத்தை மொபிலைஸ் பண்ணி எதற்காக பயன்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி தான் அந்த இடத்துல வருகிறது. எதிர்க்கட்சிகள் உங்களை நோக்கி கேள்வி எழுப்புறது சரிதான் அப்படிங்கிற இடத்துக்கு இது நகர்த்துகிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் ஆகிறது. இப்போ இதற்கு ஒருவேளை மற்ற அரசுகள் மற்ற மாநில முதலமைச்சர்கள் ஃபண்டு இது பண்ணிவிட்டு எஃப்சிஆர்ஏக்கு ரெஜிஸ்டர் பண்ணால் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ நீங்கள் பேரிடர் இன்னைக்கு அஃப்கோர்ஸ் அவங்க வந்து இராணுவம் உட்பட எல்லாத்திலேருந்து அவங்க பண்ணதாக கிளைம் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க இல்லையா அரசியல். அந்த வகையில் பேரிடர் நிதியிலும் அவர்கள் தங்களுடைய அரசியலை புகுத்தி இருக்கிறார்கள். இது அவர்களுடைய இரட்டை நிலைப்பாட்டை பகிரங்கமாக அம்பலப்படுத்தி இருக்கிறது.